ரோபோ சங்கர் பொண்ணு ஓவரா பண்றாங்க அப்படின்னு நான் அது மாரி ஒரு வீடியோ கூட போறேன். அதுல கூட ஒருத்தர் சொன்னான். "உனக்கு என்னம்மா வலிக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. வலிக்கிறது வலிக்காததுக்குலாம் இல்ல. ஆனா அந்த உலகத்தோட நியதி ஒண்ணுதான்றத அவங்களும் நிரூபிச்சுட்டாங்க. எப்படின்னா, கஷ்டப்படும்போது ஒரு சில பேர் நம்மளுக்கு ரொம்ப நண்பர்களா, ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்கள தட்டி விட்டுருவாங்க. அத அவங்களும் நிரூபிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட், அப்புறம் சோனியா சந்தடி அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ரீசென்ட்டா கலாட்டால கூட ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க அந்த ஆங்கரு. இந்த மாரி நீங்க கூட அந்த இதுக்கு பேபி ஷவர் வளகாப்பு கூட நீங்க வரலையே! அவங்க தடுமாறுறாங்க. அப்ப சொல்றாங்க எல்லாரும் நார்மலா நம்ம இப்ப ஒரு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. அது போக முடியாத சூழ்நிலை. போகக்கூடாதுன்னு முடிவு பண்ண என்ன பண்ணோம், உடம்பு முடியல இன்னைக்கு. சோ அதான் வர முடியல. அதே ரீசனா அவரு சொன்னாரு. எனக்கு அப்ப ஜுரம். அப்ப குழந்தை பொறந்திருக்கு. இப்பவும் எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. சோ அதனால தான் குழந்தைக்கு எடுக்க முடியல. அவங்களோட அந்த பார்வையிலேயே தெரியுது. அது வந்து அங்க ஏதோ ஒரு துரோகம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ஒரு தள்ளி வச்சிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அதாவது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தான். எந்த இடத்துலயுமே அந்த துரோகம்ன்ற ஒண்ணு இருக்குன்றத அவங்க கூட இது பண்ணிட்டாங்க. இது தவறா கூட இருக்கலாம். என்னோட இதுல நான் சொல்றேன். தவறா தவறா இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னு சொன்னா, அந்த பொண்ணோட கல்யாணம், நெறைய டிவி ஷோஸ் எல்லாத்துலயுமே மாமா, 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 மாமான்னு அந்த பொண்ணு வந்து அவர இது பண்ணா, அவங்களும் அவ எங்க குழந்தை, எங்க பிள்ளைங்க மாரி அவளையும் அப்படி சொன்னாங்க. திடீர்னு ஒரு ஃபங்ஷன்ல